சொல்லுங்க, ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு? அப்பாவை அவங்க திட்டிட்டாங்க. அப்பாவை திட்டிட்டாங்களா? யார் திட்டினா? அந்த ராணியம்மா தான் திட்டினாங்க. ஏன், எதுக்கு திட்டினாங்க? அவங்க வீட்ல பணம் 1 லட்சம் தொலைஞ்சு போயிடுச்சான். அது அப்பா தான் எடுத்துட்டாருன்னு சொல்லி திட்டிட்டாங்கம்மா. என்னது, அப்பா எடுத்தாருன்னு சொல்லி திட்டினால அவ? எவ்வளவு துமுறு அவளுக்கு! என் புருஷனை போய் சந்தேகப்பட்டிருக்கா. சாப்பிடாம கொள்ளாம நாய் மாதிரி வேலை பார்ப்பாரு அந்த வீட்டுக்கு அவரு. அவரை போய் சந்தேகப்பட எப்படி மனசு வந்துச்சு அவளுக்கு? இன்னைக்கு உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு வந்துடுறேன் அவளை. பேசாம இருமா, நீ வேற. அந்த 1 லட்சத்தை நாம தான் கொடுக்கணுமா? அதுவும் 7 நாள்ல இல்லைன்னா போலீஸ்ல சொல்லிடுவாங்க. ஏங்க, நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் இந்த கடவுள் நம்மளை இப்படி சோதிக்கிறாரு? நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? உழைச்சு தானே கஞ்சி குடிக்கிறோம். நம்ம என்ன திருடியா பொழைக்கிறோம்? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இப்ப என்னங்க பண்றது? 1 லட்ச ரூபாய்க்கு எங்கெங்க போறது? யாருக்கிட்டங்க வாங்குறது? நம்ம எடுக்காததுக்கு நாம ஏங்க கொடுக்கணும்? அதானே, ஏன் எதுக்கு நாம ஏன் கொடுக்கணும்? அந்த பணத்தை நம்ம எடுக்கல, அப்புறம் ஏன் நம்ம கொடுக்கணும்? இல்லம்மா திவ்யா, நம்ம என்ன சொன்னாலும் போலீஸ் நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. காசு எந்த பக்கம் இருக்குதோ அந்த சைடு தாமா சாய்வாங்க. நம்மனால ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. நீங்க கவலைப்படாதீங்கப்பா. நீங்க கவலைப்பட்டா எங்களுக்கும் கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா நம்மள கடவுள் கைவிட மாட்டாருப்பா. ஏ ராணி, சொல்லுமாடி ஸ்ரேயா கிட்ட. எதை சொல்லுவோங்கிற? நம்ம காசு திருடணுமே, அதையா சொல்லுவோங்கிற? அதான் இல்ல ராணி, காயத்ரி அப்பா தான் பணத்தை எடுத்துட்டாருன்னு சொல்லுவோண்டி. நீ வாயை திறக்காம இரு, நானே சொல்லிக்கிறேன். முடியாது முடியாது, முடியவே முடியாது. கோவத்தை கிளறாம இரு, இல்லைன்னு வச்சுக்குவேன் குழி தோண்டி புதைச்சிருவோன்னு. என்னது, குழி தோண்டி புதைப்பியா? அது இல்லடி ராணி, நான் வாயை மூடிக்கிட்டு இருந்தா ஆன்லைன்ல ஆர்டர் போட்டிருக்கால, அதை எப்படி சாப்பிடுறது? என்னால முடியலடி, உன்னோட போராட முடியலடி. கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. சரி வீட்டு, அழுவாத. ஆத்தாடி, மறுபடியும் முறைக்க ஆரம்பிச்சிட்டாளா? நமக்கு ஏன் வம்பு? நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடுவோம். என்னடி ரொம்ப நேரமா 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க தனியா? அம்மா ஏன் இப்படி பண்றாங்க? இப்போ எப்படி அம்மா கிட்ட சொல்லி காயத்ரிய பொண்ணு கேட்க முடியும்? அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. அவங்களே என்ன வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு சரி அம்மா கிட்ட சொல்லி போய் பொண்ணு பார்க்கலான்னு பார்த்தா அம்மா இப்படி பண்ணிட்டாங்களே. ஃபர்ஸ்ட் அந்த நெட்டையும் குட்டையும் அடிச்சு விரட்டணும், அப்பதான் இந்த வீடே விளங்கும் போல. என் பையன் வேற கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான். ஆனா ஏதோ சொல்ல வந்தான், அதுக்குள்ளேயும் தியாகராஜ பத்தி பேசினதுனால எதுவுமே சொல்லாம போயிட்டான். என்னன்னா ஒரு ரூம்ல போய் கேட்கணும் வேற. ஆனா அப்பவே மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தா கூட ஸ்ரேயாவை மேரேஜ் பண்ணி வச்சிருக்கலாம். இவன் இப்பெல்லாம் சொல்றான், அதோடய ஸ்ரேயாவுக்கு சூர்யாவை தான் பிடிச்சிருக்கு, ஆர்யாவை பிடிக்கலையே. ஆனா சூர்யாவுக்கு ஸ்ரேயாவை பிடிக்கல. சீக்கிரம் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஸ்ரேயாவை கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அது ஒண்ணும் இல்ல ஸ்ரேயா, உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லு ராணி, என்னன்னு? அது ஸ்ரேயா காயத்ரி இருக்கால,